நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமிடத்தில், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் அப்படின்னர். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது ஆபிரகாமுக்கு சந்தோஷமாக இருந்திருக்குமா? இப்படி ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து உங்களால் சீக்கிரமாக எண்ணிட முடியுமா தூளை? அப்போ இந்த பூமியின் தூளை அடக்க முடியுமா? அடக்கவே முடியாது. இப்படி நான் பெருக பண்ணுவேன்றார். இந்த சர்ச்சு ஹாலை விட்டு நீங்கள் வெளியே போகிறப்போ வேளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் காலில் செருப்பை மாட்டுவீங்க. அந்த செருப்பை மாட்டிக்கிட்டு கீழே அந்த மண்ணு மேலே காலை வச்சு மிதிக்கிறீங்களா இல்லையா? மற்றவங்க போட்டு மிதிக்கிற மாதிரி இருப்பாங்க உன் பிள்ளைங்கிறாரு கர்த்தர். ஆபிரகாமால சந்தோஷப்பட முடியுமா? நமக்கு தண்ணி வேணும்னா இந்த மண்ணில் தான் என்ன பண்ணுறோம்? போர் போட்டு தண்ணி ஒரு இன்ச்சாச்சு கிடைக்கிற வரைக்கும் அந்த மண்ணை விடுறதில்ல. இன்றைக்கு இந்த உலகம் சுயநலத்தோடு தன்னுடைய பொருளாசைக்காக மற்றவர்களை அப்படியே தோண்டி அப்படியே உறிஞ்சுவாங்க. அப்படி உன்னோட சந்ததிக்கு ஒரு நிலைமை வருங்கிறார். சந்தோஷப்பட முடியுமா? நிலத்துக்கு வரி, நீ ஒரு வேலை பண்ணினா அதுக்கு ஒரு வரி, நீ ஒரு கட்டணம் கட்டினா அதுக்கு ஒரு வரி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், எத்தனை டாக்ஸஸ் நம்ம கட்டுறோம் புரியுதா? அப்படியே உறிஞ்சுறாங்க நம்ம கிட்ட இருந்து. இப்படி உன்னோட சந்ததியோட நிலைமை இருக்குங்கிறாரு. ஆபிரகாம் சந்தோஷப்பட்டிருப்பானா? எப்படி போரை போட்டு தண்ணி எடுக்கிற மாதிரி எல்லாம் உன்னோட ஜனங்க கிட்ட இருந்து உறிஞ்சுவாங்கப்பா அப்படிங்கிறாரு. சந்தோஷப்பட முடியுமா? மனுஷன் தனக்கு வீடு கட்டுறதுக்காக என்னென்ன வேலை பண்றான்? ஜேசிபி போட்டு என்ன பண்றோம்? நோண்டு. இந்த மண்ணுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்றாங்க. இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்துல தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மற்றவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் காரியம் முடிஞ்ச உடனே அப்படியே கை விட்டுட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில இந்த பூமியின் தூள் இருக்கிறது. அப்படி ஒரு தூளை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லும் பொழுது அதை கேட்ட ஆபிரகாமுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். இப்ப யாரு எத்தனை பேர் சொல்ல போறீங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்தோஷமா இருக்கும்னு? என்ன என் கர்த்தர் இப்படி சொல்லிட்டாரு எனக்கு, அவரை நம்பி நான் ஊருங்கிற இடத்துல இருந்து, கல்தேயருடைய தேசத்திலிருந்து, என்னுடைய உற்றார் உணவினர், என்னுடைய இனம் ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு என் கர்த்தருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை நீ புறப்பட்டு வான்னு சொன்னாரே, அதனால நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனே. இப்ப கர்த்தர் பூமியின் தூளை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரே, இந்த பூமியின் தூளுடைய நிலைமை இதுதானே, நான் எப்படி சந்தோஷப்படும்? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ உன்னுடைய வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். கர்த்தர் யார்கிட்ட சொல்றாரு? இது சர்ப்பத்தை பார்த்து சொல்றாரு. பாம்பு மண்ணை சாப்பிட்டு நீங்க எப்பவாச்சும் பார்த்துருக்கீங்களா? இப்போ ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னாரு? இந்த மண்ணை போல உன்னோட சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? பிசாசினால் வஞ்சிக்கப்படுகிறவர்களாய் உன்னுடைய சந்ததி இருப்பாங்கன்னு சொல்றாரு. பிசாசு மண்ணை திங்கிறது இல்ல, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தின்னுட்டு இருக்கிறான். இந்த உலகம் ஒரு நாள் இல்லாம போக போகுது. இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மைகள், ட்ரெஸ், நிலம், வீடு, வாகனம், நகைகள், பணம், இதையெல்லாம் பெருசா நினைச்சிட்டு இருக்கிறாங்களே, இவங்களோட ஆத்மாலாம் எதுல ஒட்டிட்டு இருக்குது? மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. தாவீது சங்கீதத்துல, என்னுடைய ஆத்மா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது, கர்த்தாவே என்னை உங்களுடைய ஆவியினாலே உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் இயேசு கிட்ட ஒருத்தவன் சொல்றான், கர்த்தர் கூப்பிடுற என் பின்னாடி வான்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், முதல்ல எங்க அப்பா போய் அடக்கம் பண்ணிட்டு வரதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொன்ன உடனே, மரித்தவர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணுவாங்க, நீ என் பின்னாடி வா. யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள், இச்சைகள், இந்த உலகத்தில் இருக்கிற ஆடம்பரமான விஷயங்கள், அழிந்து போகக்கூடிய காரியங்களை எல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்களோ, அந்த ஆத்துமாக்களை எல்லாம் பிசாசு தின்னுட்டு இருக்கிறான்னு அர்த்தம். தன் பக்கமாக இழுத்து கொண்டிருக்கிறான். ஆதியில ஆதாமியும் ஏவாளையும் அவன் வஞ்சித்த பொழுது அவன் ஒரு சிறிய சர்ப்பம், சின்ன பாம்பு. ஆனா வெளிப்படுத்தின விசேஷம்
12வது அதிகாரம் 9வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. ஆத்துமாக்களை தின்னு 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 பெரிய வலு சர்ப்பம் ஆயிட்டான். உன்னுடைய சந்ததி இப்படி பிசாசினால் விழுங்கக்கூடியதா இருக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. சந்தோஷப்பட்டிருப்பானா? இவ்வளவு நாளா அவனுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என்னது? எனக்கு புல்ல இல்லையே. ஆனா பூமியின் தூளை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்ன உடனே அவன் மனசுல என்ன இருந்திருக்கும்? அப்படியே துக்கம் பிடிச்சிருக்கும். ஆகார் பிரெக்னன்ட் ஆகிறா, தன்னுடைய நாச்சியாரை அற்பமாக எண்ணுகிறாள். சாரால் இவ்வளவு கடினமா நடத்தின உடனே என்ன பண்றா? வனாந்தரத்துக்கு ஓடி போறா. இப்ப தூதன் சந்திக்கிறார் அவளை சந்திச்சுட்டு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு இஸ்மவேல்னு பேர் சொல்லிட்டு, உன்னுடைய மகன் ரொம்ப துஷ்ட மனுஷனாக இருப்பான், எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்குறப்ப ஆகாருக்கு சந்தோஷமாக இருக்குமா? இந்த காலகட்டத்தில் தூதன் சொன்னான்னா முதல்ல லேடிஸ் முதல்ல போய் அபார்ஷன் பண்ணிட்டு தான் மறுவேலையே பார்ப்பாங்க. இப்படின்னா ஒரு பிள்ளை எனக்கு வேண்டவே வேண்டாம். ஆனால் ஆகார் தூதன் சொன்னதுக்கு அப்புறமும் கர்த்தரை விசுவாசிக்கிறார். ஒரு நாள் இந்த சந்ததிக்கு ரட்சிப்பு அவரால் கிடைக்குன்ற விசுவாசம் ஆகாருக்கு அன்னைக்கு இருக்கு. ஏன்னா ஆபிரகாம் தன்னோடு இருந்த அத்தனை பேருக்கும் கர்த்தரை கொடுத்துட்டான், இன்க்ளூடிங் ஆகார். அதனால தான் என்னை காண்கிற தேவனை நான் இங்கு கண்டேன் அல்லவான்னு சொல்றார். ஒரு எகிப்திலிருந்து வந்த புறஜாதியான ஸ்திரீ தான் கர்த்தரை தெரிந்து கொண்டாள். அப்ப இப்படி ஒரு செய்தி தன்னுடைய சந்ததியை பற்றி சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமா? சந்தோஷமாவே இருந்திருக்கிறாரு. ஆனா அதே ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்துல இப்ப சொல்றாரு, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பூமியின் தூளை போல இருக்கும் சொன்னப்ப ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான்ற ஒரு வார்த்தை அங்க வரவே வராது. ஏன்னா அந்த வார்த்தை அவனை சந்தோஷப்படுத்தவே இல்லை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி நட்சத்திரத்தை போல இருக்கும்பா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றான்? இப்ப விசுவாசிக்கிறான், சந்தோஷமா விசுவாசிக்கிறான். நட்சத்திரம் பிரகாசிக்குது, அது எங்க இருக்கு? மேல இருக்கு. எல்லாரும் இப்படி அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்தில் இருக்கு நட்சத்திரம். ஹல்லேலூயா. உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு, இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறான். இப்ப நாம பூமியின் தூள்ல இருக்கிறோமா இல்ல நட்சத்திரத்தில் இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு விசுவாசமுள்ள சந்ததியாய், ஒரு நட்சத்திரமாய் பிரகாசிக்கிற சந்ததியாய் கர்த்தர் நம்மையெல்லாம் மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு என்ன வேலை? ஆதியாகமம் 1 அதிகாரம் 16வது வசனத்துல, இரவை ஆழ சிறிய சுடரும் நட்சத்திரங்களையும் கர்த்தர் உண்டாக்கினார் இருக்கு. அந்த சிறிய சுடர் என்னது? சந்திரன். இரவுங்கிறது வேதத்தில் ஆவிக்குரிய அர்த்தம் பிசாசுடைய கிரியைகள். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும் பொருட்டாகவே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிசாசுடைய கிரியைகளை அழித்து அந்த பிசாசுடைய வஞ்சக சிறையில சிக்கி கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மீட்டெடுக்கும்படியாக கர்த்தர் இந்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கி இருக்கிறார். சந்திரனுக்கும் நட்சத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா இரவை ஆள ஒன்று பத்தாதா? எதுக்கு 2 வேணும்? என் கர்த்தர் எப்படிப்பட்டவர், எந்த நோக்கத்துக்காக நான் ஆண்டவர் இயேசுடைய இரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றும்படியாக நான் என்னை எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை மறுரூபப்படுத்தி கொள்ள வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்காக நான் எப்படி ஓட வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக நான் எப்படியெல்லாம் என்னை தாழ்த்தி கர்த்தருக்காக நான் கனி கொடுக்க வேண்டும், இப்படி யோசித்து போறோம் அப்படின்னா நட்சத்திர சந்ததி. இதுல நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சு பார்த்துக்கணும். ரைட்டா? இப்ப 2வது விஷயம் இப்ப நம்ம வரோம், புரியுதா? இதுல 2 கேட்டகரி இருக்கு. ஒரு கேட்டகரி என்னது? சந்திரன்.
இன்னொரு கேட்டகரி என்னது? நட்சத்திரம். சந்திரனுக்கு தன்னிடத்தில் சுயமா சொந்தமா வெளிச்சம் கிடையாது. அது சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சத்தை வாங்கி பூமியின் மீது பிரகாசிக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே போய் சீனாய் மலை மேலே 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தர் கொடுத்த பிரமாணங்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே கீழே பாளையத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தனக்கு சொன்ன அத்தனை பிரமாணங்களையும் விலக்கி இவர்களுக்கு எடுத்து சொல்லி கொடுக்கிறான். தேவனிடத்திலிருந்து பெற்று ஜனங்களுக்கு கொடுக்கிறது. இதுதான் சந்திரன். அநேகருக்கு வேதத்தை படிக்க தெரியாது, அநேகருக்கு ஆவியானவரை கொண்டு வேதத்தை தியானிக்க தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே சபைக்கு வரும்பொழுது கேட்கிறோம். இன்றைக்கி பார்த்தோம்னா நிறைய மீடியாக்கள் மூலமாக நல்ல செய்திகளை கேட்குறோம். அப்போ நம்ம கேட்டு தெரிந்து கொண்ட விஷயங்கள் மூலமாக ஆத்துமாக்களை நல்வழிப்படுத்தலாம். புரியுதா? அடுத்து நட்சத்திரங்கிறது அது தனக்குள் ஒளியை கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு வெளிப்படுத்தின விசேஷத்தில், நான் தாவீதின் வேரும் தாவீதின் சந்ததியும் விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்ப நட்சத்திரத்துக்குள்ள அதுக்குள்ளேயே வெளிச்சம் இருக்கு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு ஒவ்வொரு காரியத்திலும் ஆவியானவரை கொண்டு வழிநடத்தப்பட்டு யார் எந்த சூழ்நிலையில் இருக்க ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுதே அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத ஆவியானவர் சொல்லுவார். அவங்களுடைய ஆத்மா என்ன நிலைமையில் இருக்குது, அவருடைய சரீரம் என்ன நிலைமையில் இருக்குது, அவர்களுடைய ஆவி என்ன நிலைமையில் இருக்குது, கர்த்தருக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கிற உறவு எந்த நிலைமையில் இருக்குது, அவர்கள் இருளின் பிடியில் சிக்கி கொண்டிருக்கிறாங்களா, அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு என்ன வார்த்தை பேசணும் அப்படிங்கிறதையும் ஆவியானவரே நமக்குள் இருந்து சொல்லி கொடுப்பார். அப்போ அந்த வார்த்தைகளை அவருக்கு சொல்லி அவர்களை கர்த்தருக்கு நேராக வழிநடத்தி செல்லுவது, இதுதான் நட்சத்திரம். இப்போ நம்ம சந்திரனாக இருக்கிறோமா இல்லை நட்சத்திரமாக இருக்கிறோமா? ஓகேவா? ஆனால் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருந்து கர்த்தருக்காக நம்ம பிரயோஜனப்படணும். நம்ம இருளாக மட்டும் இருந்துடக்கூடாது. பகலுக்கு இருளுக்கு என்ன வித்தியாசங்கிறது திருச்சபை மக்களை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு தெரியணும். அது தெரியும்படியாக நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம பிரகாசிக்கிற சந்ததியாக இருப்போம், விசுவாசிகளாக இருக்க முடியும். இருளுக்கும் நமக்கும் வித்தியாசமே தெரியல அப்படின்னா நாம் இருளோடு ஐக்கியமாக இருக்கிறோன்ற பொருள். இந்த நட்சத்திரத்துக்கு என்ன வேலைன்னு பார்க்கலாம். மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். நாம் ஆண்டவர் இயேசு உடைய நட்சத்திரமாய் இருந்தால் ஒருத்தரை எங்கே கொண்டு போகணும்? இயேசுக்கு நேராய் நடத்தி செல்லணும். அல்லேலூயா. இப்போ இயேசுவை அறியாத ஆத்துமாக்களை, இருளில் இருக்கிற ஆத்துமாக்களை, பாவத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை இயேசு கிட்ட கூட்டிட்டு வர்றது தான் நம்முடைய வேலை. அல்லேலூயா. அப்பதான் நம்ம நட்சத்திர சந்ததி. இப்போ இங்க ஒரு தப்பு நடக்குது. நட்சத்திரத்தை பார்த்து இந்த சாஸ்திரிகள் புறப்பட ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து இவங்க என்னதான் பார்த்துட்டு போகணும்? நட்சத்திரத்தையே தான் பார்த்துட்டு போகணும். குறுக்கில் எங்கே தெரியுமா நுழைஞ்சிட்டாங்க? ஏரோது ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. நம்ம இந்த தப்பு பண்ணுவோம். ஒரு காலகட்டத்தில் நாம் பூமியின் தூளை போல கூட இருந்திருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் நாமும் பாவத்தின் உளையான சேற்றிலே சிக்கி கொண்டிருந்தவர்கள் தான். கர்த்தரை அறியாத மார்க்கத்தில் ஓடிக்கொண்டிருந்தவர்கள் தான். தேவனை அறிந்த சந்ததியில் குடும்பத்தில் பிறந்தால் கூட தேவனுடைய ரட்சிப்பின் வாசனையை உணராதவர்களை எல்லாம் நம்ம ஓடிக்கொண்டிருந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட பின்பு தான் நாம் அவருடைய அன்பை ருசித்து நம்ம விசுவாசிகளாய் நம்ம மாறி இருக்கிறோம். ஒன்று சந்திரனாய் இருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம நட்சத்திரமாய் மாறி இருக்கலாம். தேவனை பற்றி நம்ம அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருப்பார். அவருடைய பற்றின ஒரு வெளிப்பாடுகள் நமக்கு கிடைத்திருக்கும். அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம். அவரை இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். யாரெல்லாம் அவரை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் பிதாவுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று யோவான் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நட்சத்திரத்தை போல ஒரு காலகட்டத்தில் நமக்கு என்ன பண்றார் கர்த்தர்? சுவிசேஷகர்களையும் போதகர்களையும் அநேக ஊழியக்காரர்கள் மூலமாகவும் நம்மை அப்படி நடத்தி கொண்டு போயிருக்கிறார். யாருக்கிட்ட நடத்திட்டு போயிருக்கிறாரு? ஆண்டவர் இயேசுக்கு நேராக, திருச்சபைகளுக்கு நேராக கர்த்தர் நம்மையும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இப்படி வரும் பொழுது நிறைய தவறான உபதேசங்களை கேட்டு தவறான இடத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்? இன்றைக்கு இந்த சாஸ்திரிகள் ஒரு தப்பான யூகம்.
யூதருக்கு ராஜா பெத்லகேமில் பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நட்சத்திரத்தை பார்த்த உடனே எல்லாருக்கும் பொதுவாக ஒரு மனசில் என்ன இருக்குன்னா, ராஜானா அவர் அரண்மனையில் தான் பிறப்பார் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால் இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தையே பார்த்துக்கிட்டு வர வேண்டியவங்க குறுக்கில் ஒரு ஸ்டேஜில் டக்குன்னு போய் ஏரோதோடைய அரண்மனைக்குள்ளே போய் போகிறாங்க. இவங்க உள்ளே போனதுனால தான் ஏரோது ராஜாவுக்கு விஷயமே தெரிஞ்சது. அரண்மனையில் இருந்தவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறான், யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பாருனோடனே அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, தீர்க்கதரிசிகளோட புத்தகத்தை எல்லாம் தேடி வாசித்து பெத்லகேமில் பிறப்பாருன்னு இருக்குது அப்படின்னு. உடனே என்ன பண்ணிட்டான், குழந்தைங்களாம் சாகடிங்கடான்ட்டான். இதுக்கு யார் காரணம்? எழுதி இருக்கிற பிரகாரமாகத்தான் எல்லாம் நடக்குது. தீர்க்க தரிசனம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைகளுக்காக அழுகின்ற சத்தம் கேட்கப்படும் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட காரியம் தான் நடக்குது. ஆனா அந்த சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறுவதற்கு ஒரு பாத்திரம் பயன்படுதே. அந்த பாத்திரம் யாருன்னா அந்த சாஸ்திரிகள். நான் எதுக்காக பயன்படுறேங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். நட்சத்திரத்தை பார்த்தவர்கள் எதை தான் பார்த்துட்டு போனோம்? நட்சத்திரத்தையே தானே பார்த்துட்டு போனோம். கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நல்ல எண்ணத்தோடு இன்றைக்கு நமக்கு போதகர்களை கொண்டு சுவிசேஷர்களை கொண்டு ஆவியினால் வழிநடத்தப்பட்டு நிறைய நல்ல சத்தியங்களை எடுத்து சொல்லும் பொழுது இன்றைக்கு திருச்சபை மக்கள் எப்படி இந்த சாஸ்திரிகள் போல் ஏரோதுடைய அரண்மனைக்குள்ள நுழைஞ்சாங்களோ அதே மாதிரி இன்றைக்கு அநேக கள்ள உபதேசங்களிலும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் போய் சிக்குகிறார்கள். புரியுதா? ஆண்டவர் சொல்றாரு, ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புறேன்னு சொல்றாருன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, திருச்சபையில் உலகம் முழுவதும் திருச்சபை இருக்கு, உலகம் முழுவதும் திருச்சபை மக்கள் இருக்கிறாங்க. அப்ப நிறைய யார் இருப்பாங்கன்னு அர்த்தம்? ஓநாய் கூட்டம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆடுகள் ஓநாய்கள்ட்ட இருந்து நம்மளையும் காப்பாத்திக்கணும், இன்னும் சிக்கி இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. ரெண்டு காரியம் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு சேலஞ்சஸ் இருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில. இவர்கள் கிட்ட போய் ஒரு புதிய ஆத்துமாக்கள் போய் இருளிலிருந்து வந்தவங்க மாட்டினாங்கன்னா அவனுக்கு அது இருளே பெட்டர்னு தோணிடும். ஆண்டவர் இயேசுவுடைய சத்தத்தை கேட்டிருக்கிற ஆடுகளாகிய நம்ம கையில தான் அந்த பொறுப்பே இருக்கு. வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாகத்தான் எல்லா சம்பவங்களும் நடக்கும். ஆனா கர்த்தர் என்னை எந்த காரியத்திற்காக பயன்படுத்துகிறார்? எழுதியிருக்கிற பிரகாரமாகத்தான் ஆண்டவர் இயேசு காட்டியும் கொடுக்கப்பட்டார், சிலுவையில் அடிக்கவும் பட்டார், மரணத்தை ஜெயமாகவும் விழுங்கினார். அதனால ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காகத்தான் யூதாஸ் காரியத்தை காட்டியும் கொடுக்கிறான். அவனுக்கு ஐயோ, அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு மற்றவரோட வாழ்க்கையில என்னால் ஒரு நன்மை நடக்குதா இல்லை தீமை நடக்குது? இப்போ ஏறது சொல்கிறான், நீங்கள் போய் பிள்ளையை பற்றி நல்லா திட்டமாக விசாரிங்க, நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் நானும் வந்து பார்க்கும்படியாக அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இவர்களை அப்படியே நைஸாக பேசி அனுப்புகிறாங்க. இவங்க வந்து சொன்னாங்கன்னா நம்ம போய் இயேசுவை கொண்டுடலாம், நம்ம தான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். கடைசியில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு எங்க இருக்கிறார்? பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்ப நட்சத்திரத்தோட வேலை என்ன? ஆத்துமாக்களை பிதாவுடைய வலது பாரிசம் வரைக்கும் கொண்டு போகணும். அழிவில் இருக்கிற ஆத்துமாக்களை, இருளில் இருக்கிற ஆத்துமாக்களை, பிசாசிடம் வஞ்சிக்கப்பட்டு அவனால பிடிக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களை விடுவித்து அந்த இடம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காகத்தான் கர்த்தர் நட்சத்திரங்களை தெரிந்து கொண்டு இன்னைக்கு நம்ம நட்சத்திர சந்ததின்னு சொல்லிட்டு பெருமை பேசிக்கொள்வதற்காக அல்ல, மற்றவர்களை அற்பமாய் பார்ப்பதற்கு அல்ல, தேவனை அறியாதவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக மற்றவர்களை புறம்பே தள்ளுவதற்கு அல்ல, அவர்களை அவருடைய இருக்கிற இடத்திற்கு நேராக கொண்டு செல்வதற்காக. இந்த நோக்கத்தை நாம புரிந்து கொள்ளாவிட்டால் பூமியின் தூளின் நிலைதான். பூமியின் தூளாய் ஒரு காலகட்டத்தில் நாம இருந்திருக்கலாம், இப்ப நட்சத்திரமாய் மாறணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர்களை இயேசுவுக்கு நேராக கொண்டு போகணும். ஏரோது ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள போன உடனே ஆண்டவர் இயேசு அங்க இல்லை. அவங்களுக்கு ஒரே துக்கமாயிடுச்சு. ராஜானா நம்ம அரண்மனைக்குள்ள இருப்பார்னு நம்ம நினைச்சோமே, ஆனா இங்க வந்து பார்த்தா ஆண்டவர் இயேசுவை காணோம். ஏரோதுன்னு ஒருத்தர் தான் இங்க ராஜாவா இருக்கிறாரு. நமக்கு தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ, நம்ம பார்க்க வேண்டிய இயேசுவை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மன துக்கப்பட்டுட்டு இவங்க வராங்க. அரண்மனை விட்டு வெளியே வந்த உடனே மேல என்ன தெரியுது? நட்சத்திரத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு பெரிய சந்தோஷம். நல்ல வேளை நான் தப்பான ட்ராக்ல போயிட்டோம், நாங்கள்
நம்ம இயேசு எங்க பார்க்காம போயிருப்போமோன்னு நினைச்சோம். நட்சத்திரம் நம்மளை விடலை, நல்லபடியா வந்துருச்சு. இனி நம்ம ஆண்டவர் இயேசு இருக்கிற இடத்த வரைக்கும் நம்ம போவோம்னு நினைக்குது. ஒரு கால் தப்பான போதகங்களையும் தப்பான தீர்க்க தரிசனங்களையும் தப்பான யூகங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவர் இயேசுவை குறித்தும் பரம பிதாவை குறித்தும் ஒரு சரியான அறிவில்லாமல் தவறான ஓட்டத்தில் போயிட்டு இருந்தா கூட நம்மளுடைய ஓட்டத்தை சரி செய்ய ஆண்டவர் இயேசு நல்லவராகவும் வல்லவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. விடிவெள்ளி நட்சத்திரம் நம்மளை எங்க தான் கொண்டு போகும்? பரம கானானுக்கு நேராக கொண்டு போகும். இயேசுவை பார்த்த உடனே அங்கே பார்க்குறாங்க, வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து என்னென்ன கொடுக்குறாங்க? பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போழத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இது மூணு எதை குறிக்குதுன்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவியான் பரலோக ராஜ்யத்தை குறிக்குது. புரியுதா? இனி தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவர் இயேசுக்குள் வாசமாய் இருந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டத்தை இந்த குழந்தை நிறைவேற்ற போகிறது. இது ஒரு விழிவெள்ளி நட்சத்திரமாய் பிரகாசிக்க போகிறது. மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு மகா பெரிய வெளிச்சத்தை காணப்போகிறார்கள். அதற்கு அடையாளமாக இவற்றை எல்லாம் அவர்கள் கொடுக்கிறார்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ இயேசுவுக்கு நேராக வழி நடத்தி செல்ல வேண்டிய நாம் முதல்ல இந்த சாஸ்திரிகளை போல திசை தப்பி போய்விடக்கூடாது. புரியுதா? நம்பர் 1. நம்பர் 2, ஆண்டவர் இயேசு இருக்கிற இடம் வரைக்கும் ஒருத்தரை கொண்டு போகணும். பயங்கர சேலஞ்சு தான். நீங்கள் எடுத்த உடனே நம்ம சொன்ன உடனே எல்லாரும் கேட்ட மாட்டாங்க. பவுல் அதனால தான் சொல்கிறார், நீ விசுவாசத்திலும் கற்பிலும் எல்லாவற்றிலும் நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். திருச்சபை மக்கள் ஒவ்வொரு விசுவாசியும். ஸோ நம்ம நல்ல ஒரு ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் நாம் பின்பற்றும்படியாக ஒரு நல்ல அடிச்சுவடுகளை நமக்காக வைத்து சென்றிருக்கிறார். எரேமியா 33வது அதிகாரம் 22வது வசனம், வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அழக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நிச்சயமாக பூமியின் தூளை கம்பேர் பண்ணுறப்போ நட்சத்திரத்தோட கவுண்டிங் கம்மி தான். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 4வது வசனம், அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. இன்றைக்கு நாம் நட்சத்திரமாய் பிரகாசிக்கிறோம் என்பது ஒரு சந்தோஷப்படக்கூடிய காரியம்தான். ஆனால் இறுதி வரை நான் நட்சத்திரமாக பிரகாசிப்பேனா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் பிசாசு இந்த நட்சத்திர சந்ததியிலையும் 1/3 கீழே எங்கே தள்ளுறான்? பூமியில் விழத்தள்ளுறான்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு காலகட்டத்தில் பூமியின் தூளை போல மண்ணை போல இருந்தவங்க இன்னைக்கு நட்சத்திரமாய் மாறி இருக்கிறார்கள். மறுபடியும் இந்த நட்சத்திரமாய் இருக்கிறவர்கள் அவன் மறுபடியும் என்ன பண்ணுறான்? பூமியின் தூளை போல மாற்றிடுறான், கீழே தள்ளுறான். ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசுக்குள்ளே வந்த உடனே ஆசையெல்லாம் வேதத்தை வாசிக்கணும்னு இருக்கும், வேதத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ளணும்னு இருக்கும், ஆண்டவர் இயேசுவை போல மாறணும்னு இருக்கும், ஆண்டவர் இயேசுவை போல ஊழியம் செய்யணும்னு இருக்கும். ஆனால் நாளாக நாளாக என்னாகும்? அந்த ஆசையெல்லாம் குறைஞ்சு போயிடும். மறுபடியும் இந்த பூமி கொத்த ஆசைகள் அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா அடுத்தவங்கள பார்ப்போம், அவன் கத்தருக்குள்ளே வந்து நீங்கள் 4 வருஷத்தில் அப்படி ஆயிடுச்சா இப்படி ஆயிடுச்சா, நம்ம இன்னும் அப்படியே இருக்கிறோமே, நாம் இன்னும் குடிசை வீட்டிலே இருக்கிறோமே, நாம் இன்னும் ஓட்டு வீட்டிலே இருக்கிறோமே, நாம் இன்னும் மாளிகை கட்டலையே. அன்றைக்கும் ஒரு 100 ரூபா புடவை தான் கட்டிட்டு இருந்தோம், இன்றைக்கி நான் 100 ரூபா புடவை தானே கட்டிகிட்டு இருக்கேன். அவங்களாம் இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் போட்டு புடவை கட்டுறாங்களே, என்னால் அப்படி கட்ட முடியலையே. இன்றைக்கி நான் கழுத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேனே. அந்த சிஸ்டர் பாரு வந்தாங்க, ஐயோ அதுக்குள்ளே 20 பவுன் 40 பவுன் 60 பவுன் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்களே அப்படின்னு மனசெல்லாம் எந்த பக்கம் ஆரம்பிக்கும்? அந்த பக்கம் போக ஆரம்பிக்கும். அப்படியே பிசாசு இழுத்து, நீ நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிறியா, வா உன்னை இந்த கீழே ஆசையை காமிச்சு அப்படியே கீழே பிடிச்சி தள்ளி விடுறேன், உன்னை நான் பூமியின் தூளை போல மாத்துறேன் அப்படின்னு பண்ணுவான். ஜாக்கிரதையாக இருக்கணும். நேற்று நின்றதும் கர்த்தருடைய கிருபையே, இன்றைக்கு நின்று கொண்டிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, நாளைக்கு நிற்க போவதும் கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. இறுதி வரை நட்சத்திரமாக இருக்கணும். அதுதான் தானியேலில் சொல்லப்பட்டிருக்கு, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் வானத்தில் சதா காலங்களிலும் நட்சத்திரமாய் பிரகாசிப்பார்கள். வேதத்தில் நம்ம சில பாத்திரங்களை பார்க்கலாம். பூமியின் தூளிலிருந்து சிலர் நட்சத்திரமாக மாறி இருக்கிறாங்க. ராகாபை சொல்லலாம். ராகாப் கர்த்தரை அறியாத புறஜாதியில் பிறந்தவள்,
ஒரு வேசி மார்க்கத்தில் வாழ்ந்தவள். ஆனால் கர்த்தரை பற்றி அவள் தெரிந்து கொள்ளுகிறாள். கர்த்தருடைய மார்க்கத்தில் நடக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஜனங்களோடு கூட அவள் சேர்ந்து கொள்ளுகிறாள். அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவள் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறா. கடைசியில் அவள் ஆண்டவர் இயேசுவுக்கு அவள் ஒரு பாட்டி ஆயிடுறா. ஆண்டவருடைய வம்ச வரலாறுல ராகாபும் இடம்பெறுகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தோம்னா சகேயு ஒரு ஆயக்காரனும் அவன் அவனை பொருளாசை பிடித்தவனுமா இருக்கிறான். அவனை பாவின்னு தான் எல்லாருமே அவனை புறக்கணித்து தள்ளியிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு ராத்திரி உன்னுடைய வீட்டில் நான் தங்க போகிறேன், நீ கீழே இறங்கி வா அப்படின்னு அவன் காட்டத்தி மரத்தில் மேலே இருந்துட்டு இருக்கான். எல்லா உலகத்தில் இருக்கிற மக்கள் என்ன யோசிப்பாங்க, ஆண்டவர் இயேசு என் வீட்டுக்கு வர்றாருன்னா, ஆண்டவர் இயேசு வர்றாருன்னா என் வீட்டை எப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்தணும், என் வீட்டை எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணணும், எப்படியெல்லாம் சமைக்கணும், அப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் சகேயு யோசித்தா, இவ்வளவு பெரிய ஆண்டவர் என் வீட்டுக்கு வர்றாருன்னா முதல்ல நான் தகுதிப்படணுமே, நான் தகுதியற்றவனாச்சே, நான் பாவியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக மனம் திருந்துகிறான், மனமாற்றத்துக்கு விட்டு கொடுக்குறான். என்ன சொல்கிறான், என்னோடய ஆஸ்தியில் நான் பாதிய ஏழைகளுக்கு நான் கொடுக்குறேன், நான் யாரிடத்துலையாச்சும் அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா அதை நாளத்தனையாக திரும்ப கொடுத்துட்றேன் ஆண்டவரே அப்படின்னு உடனடியாக அவன் மனமாற்றத்துக்கு விட்டு கொடுத்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்புக்கு வந்தது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இவனும் ஆபிரகாமின் ஒரு பிள்ளையாக இருக்கிறானேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அதுவரை பூமியின் தூளை போல இருந்த சகேயு அந்த நிமிஷம் அவன் நட்சத்திரமாக மாறுகிறதே நம்ம பார்க்கிறோம். நட்சத்திரமாக இருந்து கீழே விழுந்தவர்கள் யார் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். சாலமன் அவ்வளவு ஞானத்தை பெற்றவன், அவ்வளவு கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றவன், எல்லாம் பெற்றிருந்தும் நீதிமொழிகள் எழுதியிருக்கிறான், பிரசங்கி எழுதியிருக்கிறான், புஸ்தகங்கள் உன்னத பாட்டு புஸ்தகம் எழுதியிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் சில சங்கீதங்களை எழுதியிருக்கிறான். அவ்வளவு ஞானத்தை பெற்ற சாலமன் அவன் கட்டின ஆலயத்தை பார்த்து எல்லாம் பிரமித்தார்கள். அந்த அளவிற்கு அவன் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து வந்தான். ஆனால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை புறம்பே தள்ளி கீழ்ப்படியாமல் ஆண்டவர் 2 முறை சொப்பனத்தில் தரிசனமாகி நீ பாகாலின் வழியில் போகாத அப்படின்னு சொல்லியும் அவன் கேட்காம கடைசியில் தன்னுடைய மனைவிகளுடைய பேச்சை கேட்டு அந்த மார்க்கத்தில் போனதுனால, அந்த வழியில் பாவங்களை செய்ததுனால கடைசியில் அவன் விசுவாசிகளுடைய லிஸ்ட்லேயே அவன் பேர் இல்லை. நட்சத்திரமாக இருந்தவன் கடைசியில் கீழே பூமியின் தூளை போல விழுந்து போயிட்டான். ஒரு காலகட்டத்தில் நட்சத்திரமாக இருந்துட்டு மறுபடியும் பூமியின் தூளாக மாறிடக்கூடாது. நாம் அநேக பூமியின் தூளாக இருக்கிறவர்களை நட்சத்திரமாய் நாம் மாற்றணும். ஆண்டவர் இயேசு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வலது பாரசத்துக்கு நேராக அவர்களை நடத்தி செல்லும் வரைக்கும் விடக்கூடாது. நிறைய அவதுக்காக நம்ம சிலுவையை சுமக்க வேண்டியிருக்கோம். ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? அவர்கள் நடந்து கொள்ளுகின்ற விதம், நம்மகிட்ட பேசுகிற விதம் நம்மளை நிறைய காயப்படுத்தலாம், நம்மளை ரொம்ப துன்பப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நமக்கு அநேக சமயங்களில் நம்மளுடைய விசுவாசமே கீழே குறைஞ்சு போகிற மாதிரிலாம் இருக்கும். இவ்வளோ பிரயாசப்படுறமே, இவர்கள் இவ்வளவு கடினப்பட்டு இருக்கிறார்களே அப்படின்னு நம்ம மனசில் தோணலாம். ஆனாலும் முயற்சியை விடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது, என்னுடைய வீடு நிரம்பி வழியும்படியாக நீங்கள் வருந்தி அழைத்து கொண்டு வாருங்கள். சமாரிய ஸ்திரீ தன்னை தேடி வர சொல்ல, இவர் தான் அவளை தேடி போறாரு. எதுக்கு? அவளோட பாவமான வாழ்க்கை விட்டு அவள் மனம் திரும்பி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை ஒருத்திய வாழ வைக்கிறதுக்கு. உடனே ஊருக்கே அவள் சொல்லிட்டாளா இல்லையா? அதுதான் ஆண்டவர் இயேசு. எதுக்கு நம்மள நட்சத்திரமா, ஒரு நட்சத்திரத்தை பிடிச்சிட்டா பரவாயில்ல, இந்த நட்சத்திரம் எத்தனை பேரை எனக்கு நேராக கொண்டு வரும் அப்படின்னு ஆண்டவர் நம்மை குறித்து எண்ணம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதை ஒரு நாள் நாம் சுதந்திரிக்கணும்னா இங்க நட்சத்திரமாய் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடலாம். அப்பா, ஒரு காலகட்டத்தில் பூமியின் தூளாயிரும் அநேகரால் மிதிக்கப்பட்டோம், அநேகரால் புறக்கணிக்கப்பட்டோம் அப்பா. ஆனால் கர்த்தர் எங்களை ஆண்டவர் இயேசுடைய இரத்தத்தினால் மீட்டு அப்பா எங்களை ஒரு நட்சத்திர சந்ததியாய் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு கொடாகொடி நன்றி. அது எங்களுடைய சுய நீதியினால் உண்டானதல்ல, எங்களுடைய புய பராக்கிரமத்தினால் உண்டானதல்ல, உம்முடைய பரம ஈவினால், உம்முடைய அநாதி சிநேகத்தினால், உம்முடைய அநாதி திட்டத்தினால் எங்களுக்கு கிடைத்த உன்னதமான பங்குப்பா. இந்த பங்கை நாங்கள் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. இந்த பரம ஈவை கிருபையை நாங்கள் இழந்துவிடக்கூடாது. பெற்றுக்கொண்ட கிருபையை கடைசி வரை நாங்கள் தக்க வைத்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பா. பிசாசுடைய வஞ்சகமான சிறையில், அவன் அனுப்புகிற ஓநாய்களுடைய வஞ்சகமான சிறையில் நாங்கள் சிக்கிவிடக்கூடாதபடிக்கு நீர் எங்களை காத்தரணும் ராஜா.
உம்முடைய வார்த்தையாகிய விதை எங்களுடைய ஆத்மாவில் விதைக்கப்பட்டிருக்கிறது. இது வேகமாய் வளர்ந்து நல்ல விருட்சங்களாய் வளர்ந்து முற்றிலுமாக உம்முடைய ராஜ்யத்திற்காக நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய உயர்ந்த குல திராட்சை கொடிகளாக நாங்கள் நிலைத்து நிற்கணும் ராஜா. அன்றைக்கு எப்படி அந்த சாஸ்திரிகளை அந்த நட்சத்திரம் ஆண்டவர் இயேசு இருக்கின்ற ஸ்தலம் வரைக்கும் நடத்தி சென்றது, அதே போல நாங்களும் கத்தாவே எங்களுக்கு நியமிக்கப்பட்ட சிலுவையை சுமந்து எங்களை வெறுத்து கத்தாவே ஆண்டவர் இயேசுவுக்கு நேராக அவர் இருக்கின்ற வலது பாரசத்திற்கு நேராக அநேக ஆத்துமாக்களை, இருளில் இருக்கிற ஆத்துமாக்களை நடத்தி செல்ல எங்களுக்கு கிருபை பாராட்டும். நாங்களும் அதன் மூலமாக இறுதி வரை நட்சத்திரமாக நிலைத்து நின்று ஒரு நாள் பரம காணாலில் நாங்கள் நிலைத்து நிற்போம் என்று விசுவாசத்துடன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.